பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி ஷீலா மற்றும் குடும்பத்தினர், பெங்களூர். மாலயம் தேடி அருளினை நாடி வந்தோயே, அருள் நிறை மரியே புகழினை பாட வந்தோ. துணிவுடன் ஏற்றுக்கொண்டார் தூயனலுணர இறைவனை தாங்க ஆகட்டும் என்று சொன்னார். துணிவுடன் ஏற்றுக்கொண்டார் தூயனலுணர இறைவனை தாங்க ஆகட்டும் என்று சொன்னார். குலம் மீட்க மகனைய தந்த மாபெரும் தாய்மையம்மா, அதிகமே போற்றிடும் பூஞ்சிடும் என்றும் மகிழ்ச்சியின் ரகசியமே. அலையலையாயும் மாலையை தேடி அருளை நாடி வந்தோம். அவளின் தாயே அருள் நிறை மரியே புகழினை பாட வந்தோம். ஆண்டவரே, ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசுவேன், வெட்கமர மாட்டேன். கட்டளைகளில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, ஆரோக்கியனின் பக்தர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் இந்த பெங்களூர் உரை மாவட்டத்தின் பேராயர் மேதகு பீட்டர் மச்சாது அவருடைய சார்பிலும், துணை ஆயர்கள் ஆயர் ஜோசப் சுசேநாதன், ஆயர் சதீஷ் மற்றும் இந்த பேராலயத்தின் பங்கு தந்தை பேரூர் தந்தை ஆரோக்கியசாமி செபாஸ்டின் இவருடைய சார்பிலும் இந்த திருப்பலிக்கு நல்வரவு கூறுகின்றேன். இந்த பேராலயத்தில் இருக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, இணையதளங்களின் வழியாக இந்த திருப்பலியில் பங்குள்ளும் ஒவ்வொருவருக்கும் நான் நல்வரவு கூறுகின்றேன். அன்பேரை மக்களே, இன்று திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பாடும் விழாவை சிறப்பிக்கின்றது. திருமுழுக்கு யோவானுக்கும் இறைமகன் இயேசுவுக்கும் தொடர்பு. இவர்கள் இருவரும் உறவினர்கள். அது மட்டுமல்ல, திருமுழுக்கு யோவானுக்கும் தேவன்னைக்கும் மரியாளுக்கும் தொடர்பு இருந்தது. நமது அன்னை மரியாள் தூய ஆவியின் ஆற்றலினால் இறைமகன் இயேசுவை கருதரித்த உடனே அவர் விரைந்து சென்று தன்னுடைய உறவினராகிய எலிசபெத்துடைய வீட்டிற்கு சென்றார். அங்கு எலிசபெத்தினுடைய உதரத்தில் இருந்த யோவான் துள்ளி குதித்தார். அன்பெரி மக்களை, இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கும் நாம் அனைவரும் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை சந்திக்க
இறைமகன் இயேசு மட்டுமல்ல, நம்மை சந்திக்க நம்முடைய விண்ணக அன்னை தாய் வந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வின் குறைபாடுகளை நிறைவுபடுத்தி நம்முடைய வாழ்வில் எதிர்கொள்ளும் எல்லா துன்பங்களை மேற்கொள்ள நமக்காக பரிந்து பேச அவர் தயாராக இருக்கின்றார். எனவே அன்பிறை மக்களே, இந்த உன்னத திருவிருந்தில் நாம் அனைவரும் பக்தியுடன் பங்கு கொண்டு தேவனின் பரிந்துரையினால் நம்முடைய ஆன்மீக உடல் வாழ்விற்கு தேவையான அனைத்து வரங்களுக்காக இந்த திருப்பலியில் இறைவனிடம் உருக்கமாய் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே, நீரோவரே,
அன்பிறை மக்கள், இந்த திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துகளுக்காக இப்பொழுது மனுமாக நீங்கள் ஜெபியுங்கள். மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உம் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பவராக இருக்க திருவுளமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் உம் அடிப்பணியில் உடைய படிப்பணியின் வழியில் நடக்க எங்களுக்கு வேண்டிய அருளை மாற்றிலும் தரவும் ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடு தூய ஆவியரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குடிமக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. ஒரு போதும் நான் வெட்கமுறாவிடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீ செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அடைக்கல பாறையாக நீரிருந்தருளும். கோட்டை அருணாயிருந்து என்னை
மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாரையாகவும் அரணாகவும் இருக்கின்றேன். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். Alleluia, 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 நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரையும் உடைய நற்செய்தி ஏற்றத்தில் எடுத்துரைக்க என் உதட்டை உள்ளத்தையும் தூய்மையாக்கிறலும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதியிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனவு வந்து செவி சாய்த்தார். ஒரு நாள் ஏரோதியாவிற்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையில் இருக்கும் அனைவரையும் அழைத்து தலைவர்களுக்கும் கலீலியா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி
எரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகின்றேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை அவள் வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்பொழுது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் மக்களே, திருப்பலியின் துவக்கத்தில் நான் சொன்னது போல, திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் தொடர்பிருந்தது, உறவிருந்தது. அது மட்டுமல்ல, திருமுழுக்கு யோவானுக்கும் அன்னை மரியாளுக்கும் தொடர்பிருந்தது. அன்னை மரியாள் தன்னுடைய உறவினராகிய எலிசபெத்தை சந்தித்த பொழுது, எலிசபெத்தினுடைய உதரத்தில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது. அன்பேரிய மக்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி எங்கிருந்து வருகின்றது, எவ்வாறு வருகின்றது? நம்முடைய மகிழ்ச்சி இந்த உலகத்திலிருந்து வருகின்றது என்றால் அது நிரந்தரம் அல்ல. மாறாக அந்த மகிழ்ச்சி இறைவனோடு வரும் பொழுது அது கண்டிப்பாக நிலைத்திருக்கும். நமது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கின்றார்? நான் இந்த உலகத்திற்கு வந்துள்ளேன், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கின்றேன், உங்களுடைய மகிழ்ச்சியை நிறைவாக நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியை தான் மட்டுமல்ல, தன்னுடைய தாயின் வழியாக அன்பேரி மக்களை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். அந்த மகிழ்ச்சியை பெற்று, அமைதியை பெற்று, நாம் அனைவரும் தைரியத்துடன் வாழ்வதற்காக தான் இந்த திருத்தலத்திற்கு என்று வந்திருக்கின்றோம். அன்பேரி மக்களே, கிறிஸ்துவின் சீடர்களாகிய இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ விரும்பும் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது தைரியம். அன்பேரி மக்களே, நாம் அனைவரும் ஏழையாக வாழலாம், ஆனால் கோழையாக வாழக்கூடாது. ஏழையாக வாழலாம், ஆனால் கோழையாக வாழக்கூடாது. நீதி, நேர்மை, உண்மை இவைகளுக்கு நாம் சான்று பகர வேண்டும். அதற்கு வழிகாட்டுபவர் இறை மகன் இயேசு மட்டுமல்ல, நம்முடைய தாய். இந்த பேராலயத்தில் இருக்கும் உங்களில் அனைவருக்கும் தெரியாது, இந்த இணையதளங்கள் வழியாக இந்த திருப்பலில் பங்கு கொள்ளும் இந்த மறையுரை கேட்கும் உங்களுக்கும் தெரியாது. தேவன்னையை பல தலைப்புகளில் நாம் மகிமைப்படுத்துகின்றோம், நாம் வணக்கம் செலுத்துகின்றோம். இந்த தலைப்பை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். என்ன தலைப்பு? முடிச்சுகளை அவிழ்க்கும் மரியா. முடிச்சுகளை அவிழ்க்கும் மரியா. 1980 ஆண்டுகளில் பவேரியா நாட்டில் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ், அப்பொழுது அவர் அருட்பணி ஃபாதர் ஹோர்கே மாரியோ பெர்கோக்லியோ, அவர் அந்த பவேரியா நாட்டில் அவர் முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு ஆலயத்திற்கு சென்றார். அந்த ஆலயத்தில் அவர் கண்ட ஒரு ஓவியம் அவருடைய உள்ளத்தை ஈர்த்தது, கவர்ந்தது. அந்த ஓவியம் என்ன? தேவண்ணை இருக்கின்றார், அவருடைய பக்கத்தில் சில வானதூதர்கள் முடிச்சு போட்ட சில கயிர்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முடிச்சு அந்த ஒவ்வொரு அந்த திருத்தூதர்கள் ஒரு முடிச்சு போட்ட அந்த கயிறை தேவன் கொடுக்கும் பொழுது தேவனை அந்த முடிச்சை பிரிக்கின்றார். பிரித்து பக்கத்தில் இருந்த
அந்த அங்கிருந்த திருத்தூருடைய கையில் கொடுக்கின்றார். அவர்களும் அதை நேராக வைத்தார்கள். இதை பார்த்து தன்னுடைய உள்ளத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து அந்த படத்தின் ஓவியத்தின் ஒரு பிரதியை அவர் அர்ஜென்டினாவிற்கு எடுத்து சென்று அவர் தேவனை முடிச்சுகளை பிரிக்கும் பாதுகாவல் என்று அவரை புகழ்ந்து பாடி அந்த பக்தியை பரப்பினார். அன்பிறை மக்களை, இந்த திருத்தலருக்கு வந்திருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் முடிச்சுகள் இருக்கின்றது. துன்பம், அமைதியற்ற நோய், எத்தனை இடுக்கண்கள் என் முடிச்சுகள் என்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இந்த முடிச்சுகளை பிரிக்க அவிழ்க்க நம்முடைய சொந்த பலம் போதாது. இறைவனுடைய அருள் நமக்கு தேவை. அதிலும் தேவனை நம்முடைய வாழ்வின் முடிச்சுகளை அவிழ்க்கும் திறமையை பெற்றிருக்கின்றார், சக்தியை பெற்றிருக்கின்றார், அருளை பெற்றிருக்கின்றார். எனவே இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்களை மேற்கொண்டாலும் அவைகளை நாம் அனைவரும் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை போல் நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அன்பிறை மக்களே, நேரமில்லை. எனவே சுருக்கமாக நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு தேவனுடைய வழியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக 6 கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். முதற்கண், தேவனை தூயவர். நம்முடைய விழாவையும் நவநாட் விழாக்களையும் திருவிழாவையும் வெறும் வெளித்தோற்றத்தில் நாம் அனைவரும் வெளிப்படுத்தினால் போதாது. எனவே நன்றாக புரிந்து கொள்வோம். நாம் சிறப்பிப்பது திருவிழா, திருவிழா அல்ல. நாம் சிறப்பிப்பது திருவிழா, புனித விழா, திருவிழா அல்ல. எனவே இந்த நவநாட்களில் நாம் ஒவ்வொருவரும் தூய்மையாக வாழ, தூய வழியில் நடக்க நாம் அனைவரும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். தேவனை தூயவர். அடுத்தது, தேவனை தாட்சியுள்ளவர். அன்பெரிய மக்களை, இன்று அகந்தியோடு நாம் வாழ்கின்றோம். எனக்கு அறிவு இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது, பதவி இருக்கின்றது, பணம் இருக்கின்றது. அன்பெரிய மக்களை, ஆண்டவருடைய திரு சந்நிதியில் தாட்சி உள்ளவர்கள் தான் பேறு பெற்றவர்கள். தேவனை இது ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னையே தாழ்த்தி கொண்டார். தேவனை தூயவர், தேவனை தாட்சி உள்ளவர். மூன்றாவது, தேவனை கீழ்ப்படிந்தவர். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேறட்டும். இதேதான் ஆண்டவன் தன்னுடைய பொது வாழ்க்கையில் எல்லா புனிதர்களும் இறைவனுடைய திருவுளத்திற்கு அடிப்பணிந்து வாழ்ந்தார்கள். அன்பெரிய மக்களே, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். ஏனென்றால் கடவுளுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கும் உடல் வாழ்விற்கும் எது நல்லது என்று அவருக்கு நன்றாக தெரியும். எனவே நாம் அனைவரும் ஆண்டவருடைய அருளுக்கும் அவருடைய ஆணைகளுக்கு அடிப்பணிந்து வாழ வேண்டும். அன்பெரிய மக்களே, இன்று நாம் பயப்பட வேண்டியது 2 சக்திகளுக்கு மட்டும். முதற்கண், இறைவனுக்கு நாம் அனைவரும் பயந்து வாழ வேண்டும். அடுத்தது, நம்முடைய மனசாட்சிக்கு பயந்து வாழ வேண்டும். திருமுழுக்கு யோவான் அவர் இறையருளை பெற்றார். நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக அவர் உழைப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர் இறைவனுடைய அருளை பெற்று தூய வாழ்வில் அவர் வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, அவர் ஆண்டவருடைய கட்டளைக்கு அடிப்பணிந்து வாழ்ந்தார். அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார். இறைமகன் இயேசு வந்த பொழுது இவருடைய செருப்பின் பழுக்க நான் தகுதியற்றவன் என்று அவர் சொன்னார். எனவே நாம் அனைவரும் தாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அடுத்தது, அன்பிறை மக்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனை நம்பிக்கையுள்ளவர், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார். அன்பிறை மக்களே, இன்று மனித வாழ்க்கையில் நமக்கு தேவையாக இருப்பது நம்பிக்கை தான். அதற்காக சொல்கின்றோம், யானையுடைய பலம் தும்பிக்கையில், மனிதனுடைய பலம் நம்பிக்கையில். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். யாரில் நம்பிக்கை? நம்முடைய உடல் சக்தியில் நம்பிக்கை அல்ல, பணத்தில் நம்பிக்கை அல்ல, பதவியில் நம்பிக்கை அல்ல, இந்த உலக பொருட்களில் நம்பிக்கை அல்ல, இறைவன் மீது நம்பிக்கை. ஆண்டவரை நம்பி மோசம் போனவர்கள் யாரும் கிடையாது. திருப்பா 118 8வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம், மனிதர்களை நம்பி வாழ்வதை விட இறைவனை நம்பி வாழ்வது சிறந்தது என்று. எனவே அன்பிறை மக்களே, இந்த நவநாட்களில் நாம் இறைவனிடம் நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்த வேண்டும். தேவனிடம் அவருடைய தாய்வின் பாசத்திலும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்தது, தேவனை
அன்புள்ளவர், அன்பு கொண்டவர். கானாவூர் அந்த திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து விட்டது. அவர் மேல் இருந்த அன்பினால் தன்னுடைய மகனை பார்த்து, மகனே இவர்களுக்கு உதவி செய் என்று கேட்டார். பிறர் மீது அன்பு கொண்டார். தன்னுடைய மகன் பூஜித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வெளியே நின்று கொண்டிருந்தார். மற்றவர்களை உள்ளே அனுப்பினார். இதுதான் அன்பெரிய மக்களே அன்பு. நம் மேல் உள்ள அன்பினால் தன்னுடைய மகன் இயேசுவை, அவருடைய உயிரை நமக்காக அர்ப்பணித்தார். அன்பு கொண்டவர் தான் நம்முடைய தாய். இந்த உலக தாய் தன்னுடைய அன்பை மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நமது அன்னை தன்னுடைய அன்பை நமக்காக கொடுக்கின்றார். 6வது அன்பெரிய மக்களே, தேவனை பரிந்து பேசுபவர். அன்பெரிய மக்களே, நான் இந்த பீடத்திலிருந்து உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன், எனக்கு தேவன் மீது ஆழ்ந்த பக்தி. தேவனை மோட்சத்திற்கு செல்வதற்கு அன்பெரிய மக்களே கடவுள் வழியாயிருக்கின்றார். அடுத்தது தேவனை. ஏனென்றால் இறைமகன் இயேசு இவ்வுலகத்தில் வர 2 நபர்கள் அவர்கள் செயலில் ஈடுபட்டார்கள், அல்லது அவர்கள் காரணம். ஒன்று தூயாவி, அடுத்தது மரியாள். தூயாவின் ஆற்றலினால் தேவனை கருவுற்றார். அந்த தேவனை இல்லாமல் கடவுள் நேராக வந்திருக்கலாம். ஆனால் கடவுள் ஒரு பெண்ணின் வழியாக இந்த உலகத்தில் வந்தார். நாமும் நேராக கடவுளுக்கு செல்லலாம். ஆனால் அன்பெரிய மக்களை, நாம் தேவனின் வழியாக அவருடைய திருவடியில் அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். எவ்வாறு இந்த உலகத்தில் பிறக்க தூய ஆவியும் தேவனையும் காரணமாக இருந்தார்களோ, அதே இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வர அதே தூய ஆவி, அதே அன்னை மரியாள் நமக்கு தேவை என்பதை நாம் மறக்கக்கூடாது. பிற மதத்தின்னு சொல்லலாம், நீங்க கத்தோலிக்கர் நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்க, தேவதை அல்ல. அனைவர் இறை மக்களே, ஒரு புகழ்பெற்ற புராட்டஸ்டன்ட் போதகர் அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா? தேவனையை பார்ப்பவர்கள், அவருடைய முகத்தை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவின் முகத்தை பார்ப்பார்கள். கிறிஸ்துவின் முகத்தை பார்ப்பவர்கள் தேவனின் முகத்தை பார்ப்பார்கள். யாரும் சொல்றாங்க, உங்க மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, உடனே நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, மருத்துவமனைக்கு போறீங்க, அந்த பிறந்த குழந்தை இருக்குது, அந்த தொட்டில இருக்குது. உடனே அந்த குழந்தையோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை யாரை போல இருக்கு, மூக்கு யாரை போல இருக்குது, காது யாரை போல இருக்குது, முகம் யார் போல இருக்குது கேட்கிறாங்க. அப்போ இது அம்மா மாதிரி இருக்கு, இது அப்பா மாதிரி இருக்கு. இறைமகன் இயேசுவுக்கு அந்த உடலின் வடிவம் தூய ஆவி. அவருக்கு உடல் கிடையாது, சதை கிடையாது, நரம்பு கிடையாது. ஆனால் இறைமகன் இயேசுவுடைய அந்த சதை, அவருடைய நரம்பு, அவருடைய ரத்தம், அன்பு மக்களை அன்னை மரியாளிடமிருந்து தான் வந்திருக்கின்றது. எனவே இறைமகன் இயேசுவை பார்ப்பவர்கள் தேவனை பார்க்கின்றார்கள், தேவனை பார்ப்பவர்கள் இறைவனை பார்க்கின்றார்கள். பழைய உடன்படிக்கையில் ஏவா ஆங்கிலத்தில் ஏவா, இந்த 3 சொற்களை திருப்பி போட்டால் ஆவே. பழைய உடன்படிக்கையில் ஒரு பெண்ணின் வழியாக பாவம் வந்தது. புதிய உடன்படிக்கையில் ஆவே மரியா, வாழ்க மரியா என்று திருத்தூர் சொன்னது போல தேவனின் வழியாக இறையருளை பெறுகின்றோம். எனவே அன்பெரி மக்களே, இந்த நவநாட்களில் பக்தியுடன் நாம் அனைவரும் பங்கு கொள்வோம். இந்த 6 முக்கிய கருத்துக்களை கவனத்தில் வைத்துக் கொள்வோம். முதற்கண் தேவனை தூயவர், தேவனை தாழ்ச்சியுள்ளவர், தேவனை கீழ்ப்படிந்தவர், தேவனை நம்பிக்கை உள்ள வாழ்க்கையை நடத்தியவர், 5வது தேவனை அன்பு கொண்டவர், 6வது தேவனை நமக்காக பரிந்து பேசுபவர். எல்லா தலைப்புகளின் வழியாக தேவனை போற்றும் நாம் அனைவரும் தேவனை வாழ்வின் முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை என்று அவளை போற்றி புகழ்ந்து பாடுவோம். ஆமென். மரியே வாழ்க.
கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். நான் என்னை முழுவதும் தருகிறேன். காணிக்கை தர நான் வருகிறேன், உன் கரங்களில் என்னை தருகிறேன். காணிக்கை தர நான் வருகிறேன். அருள் நாம் அளிக்கும் இந்த காணிக்கை எல்லா வல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாபடி நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருப்பேர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது இணைந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் புனித திருமுழுக்கு யோவான் பாலின் நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து இரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறும் பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றல்வீராக. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை போழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். மனிதரின் மீட்பு வந்து விட்டது என நாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கும் புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்தி கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்கு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகர்வும் பேர் பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கும் ஊற்று. அவருடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுளை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவை விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மிடத்து மீனுமக்கு நன்றி கூறி தம் சிறுளை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இரத்தினை ஆகிய ஆண்டவரே, கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்கிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமின்றி ஊழியம் புரிய தங்களுடைய ஏற்றுக்கொண்டீர். என்னை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் ரத்தத்திலும் பங்குழுமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்கும் இடமென மைத்தாழ்விடம் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவின் நினைவு கூர்ந்தருளும். எங்களது தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, ஆயர் சுசேநாதன், ஆயர் சதீஷ், துணை ஆயர்கள், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின்றி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருமுழுக்கு யோவான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தருடாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமதி இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பே மக்களை, நாம் அனைவரும் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியை காண நம்முடைய ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்கவும் அவருக்கு திருவிழத்திற்கு நாம் அனைவரும் யோவானை போன்று தைரியமுள்ளவர்களாக சாட்சி பகர வேண்டியவர்களுக்காக இப்பொழுது மன்றாடுவோம். விண்ணேறுகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என்ற போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று அடைகின்றோம். இது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிய மக்களை ஒருவருக்கொரு அமைதியை மகிழ்ச்சியுடன் அளிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருமண ரத்தம் இணைத்திருக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மதை பெரியவர்கள் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து நாங்கள் அனைவரும் உடனே வாழ இந்த திருவிருந்து எங்களுக்கு ஒரு அருமருந்தாக அருள் புரியும். இதோ தேவனின் வழியாக உலகில் பிறந்த இறைமகன் இயேசு நாம் அனைவரும் தேவனை போன்று புனித வாழ்வில் வளரவும் அவருடைய நற்செய்திக்கு சான்று பகர வேண்டிய அருளை தர நம் ஆன்மாவின் குணமாக வருகின்றவர். இவர் அளிக்கும் இந்த பாஸ்கா திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தம் நம்மை காத்து நிறைவாழ்வைப்பதாக. ஆமென். உன்னோடு வாழ வரமோடு கேட்டேன், என்னோடு உறவாடிடு, என்னோடு உறவாடிடு. வரமோடு கேட்டு என்னோடு உறவாடிடு, உனக்காக பாடு உயிர் பாட கேட்டு எனக்காக இசையாகிடு. நாடு வாழ வரமுண்டு கேட்டு என்னோடு உறவாடிடு, உனக்காக பாடு உருப்பாடு எனக்காக இசையாகிடு. தலைவன் நீயே என் மனநாயகன், நீயே என் அன்னை, நீயே என் தந்தை, நீ என்னை பிரியாதவன். நீயே என் தலைவன், நீயே என் மனநாயகன், நீயே என் அன்னை, நீயே என் தந்தை, நீ என்னை பிரியாதவன். நீயே உன்னை நான் ஒன்றாக வேண்டும், உங்கள் திருவுள்ளம் நிறைவேற்ற வேண்டும். நீயே உன்னை நான் ஒன்றாக வேண்டும், உங்கள் திருவுள்ளம் நிறைவேற்ற வேண்டும். உன்னோடு வாழ வரமோடு கேட்டு என்னோடு உறவாடிடு, உனக்காக பாடு பொழுது பாட கேட்டு எனக்காக இசையாகிடு. மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித திருமுழுக்கு எவ்வானின் வினக பெருப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயற்படுவதை கண்டு மிகவும் மகிழ்வுமாக. ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளை போன்றும் திருமுழுக்கு யவ்வானை போன்றும் ஆண்டவருடைய நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருபலி நிறைவேறிற்று. அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பாதுகாவலியம் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆதாரம் நீரும் ஆண்டவரின் தாயே. ஆதாயம் எல்லாமே நீர். ஆத்மாவின் ஆனந்தம் நீரென்று கண்டோம். என் துன்பம் எல்லாமே நீர். ஆதாரம் நீர் ஆண்டவரின் தாயே. ஆதாயம் எல்லாமே நீர். ஆத்மாவின் ஆனந்தம் நீரென்று கண்டோம். என் துன்பம் எல்லாமே நீர். நாமம் சொல்லாத நாவொன்று இல்லை. தஞ்சம் தேடாதொரில்லை. நாமம் சொல்லாத நாவொன்று இல்லை. தஞ்சம் தேடாதொரில்லை. நீ செல்ல பாதைகள் நமதாக வேண்டும். சுகராகமே நீ சென்ற பாதைகள் எமதாக வேண்டும். சுகராகவே ஆதாரம் நீரந்து ஆண்டவரே தாயே. ஆதாயம் எல்லாமே நீர். ஆத்மாவின் ஆனந்தம் நீரென்று கண்டோம். என் சொந்தம் எல்லாமே நீர். திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி ஷீலா மற்றும் குடும்பத்தினர், பெங்களூர்.